வணக்கம் நண்பர்களே, இது ஹேண்ட் ஸ்டாண்ட்குள்ள பார்ட் 3 வீடியோ. இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருப்பேன். பார்ட் 1 பார்ட் 2ங்கிறது. பார்ட் 1ல வந்து நம்ம கோர் எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அதை பத்தி சொல்லியிருப்பேன். பார்ட் 2ல வந்து நம்ம ஷோல்டர் எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அதை பத்தி சொல்லியிருப்பேன். இந்த பார்ட் 3ல வந்து ஒரு பிகினரா பேசிக் லெவல்ல நான் எப்படி என்னோட பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்றதுக்கு அதை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல கைஸ், நான் ஒரு பிகினரா ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்றதுக்கு நான் எந்த எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ணுவேன்னா பேலன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு க்ராபோஸ் தான். எவ்வளவு சீக்கிரம் நான் இதை புரிஞ்சுக்கணும் அவ்வளவு சீக்கிரம் நல்லா ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி என்னோட ஷோல்டர்ல பிரஷர் விடும், இந்த மாதிரி என்னோட பிரிஸ்ட்ல என்னோட பேலன்ஸை மெயின்டைன் பண்ணும், அதை பத்தி எனக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும். சோ க்ராபோஸ் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னா நம்ம ஷோல்டர் வச்சு நம்ம ஹேண்ட்ஸ் பிளேஸ் பண்ணிட்டு எல்போக்கு மேல இல்லைன்னா ட்ரைசெப் மசில்ஸ்ல இதுல வந்து நம்ம நீஸ்ல டச் பண்ணிட்டு நம்ம 2 லெக்ஸ்மே நம்ம லிஃப்ட் பண்ண போறோம். இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு ஸ்டார்டிங்ல ஹேண்ட் ஸ்டாண்ட் எப்படி பண்றது பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு. சோ பாத்தீங்கன்னா ஷோல்டர் வச்சு நம்ம ஹேண்ட்ஸ் பிளேஸ் பண்ணிட்டு நம்ம எல்போக்கு மேல ட்ரைசெப் மசில்ஸ்ல நம்ம லெக்ஸ் நம்ம நீஸ் டச் பண்ணிட்டு நான் 2 லெக்ஸ்மே நான் லிஃப்ட் பண்றேன். பட் பண்றதாலே எனக்கு கொஞ்சமாவே எனக்கு ஃபீல் ஆகுது நம்ம ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணா எந்த மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு. சோ இது ஸ்டார்டிங்ல பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு லெக்ஸா லிஃப்ட் பண்ண கத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லெக்ஸ் நம்ம ஃபுல்லா டச் பண்ணிட்டு லிஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 லெக் டச் பண்ணி லிஃப்ட் பண்ணுங்க. பேலன்ஸ் ஆகினா திரும்ப நீங்க போயிட்டு திரும்ப லிஃப்ட் பண்ண கத்துக்கோங்க. சோ 2வது எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் தான். இதை நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெட்ஷீட்டோ குஷனோ இல்ல தலகாணியோ எது இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க சாஃப்ட் ஆகிறத. கூடவே வால் சப்போர்ட்டடா இருக்கிற மாதிரி இடத்துல நம்ம ஹெட் ஸ்டாண்ட் ட்ரைன் பண்ண போறோம். ஏன்னா ஹெட் ஸ்டாண்ட் நம்ம ட்ரைன் பண்ணக்குள்ள நம்ம ஹெட்லயுமே கொஞ்சம் பிரஷர் விழும். சோ அப்ப வந்து நம்மளுக்கு பெயின் எதிர்க்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாஃப்டான பொருள் நான் சொல்றேன். சோ பேசிக்கா ஹெட் ஸ்டாண்ட் நம்ம பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஷோல்டர் வச்சு நம்ம ஹேண்ட்ஸ் பிளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம எல்போஸ் வச்சுட்டு ஹெட் வந்து நம்ம இந்த சாஃப்டான இந்த குஷனோ இல்ல தலகாணியே வச்சுட்டு அதுல நம்ம ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ண போறோம். இது நம்ம பண்றதால நம்மளோட ஹிப்ஸ் கூட எப்படி நம்ம ஸ்டேபிளா வைக்கிறது, நம்மளோட பேலன்ஸ் எப்படி நம்ம மெயின்டைன் பண்றது, இதை பத்தி ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்றதுக்கு முன்னாடி இது எல்லாமே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண சொல்றேன். ஷோல்டர் வச்சு நம்ம ஹேண்ட்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணிட்டு அங்க நான் எல்போ வச்சுட்டேன். இந்த மாதிரி காலிஸ்தானிக் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோல இன்னமும் நம்ம எப்படி ஈஸி வேல ஹேண்ட் ஸ்டாண்ட் அன்லாக் பண்ணலாம், என்னென்ன எக்ஸசைஸ் இருக்குது, அதே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். அது வரைக்கும் பை பை கைஸ்.